உலகில் உண்மையில் பணத்தை கட்டுப்படுத்துவது யார்? சுருக்கமாக சொன்னால், பணத்தை ஒரே ஒருவர் கட்டுப்படுத்துவதில்லை. அரசுகளும் மத்திய வங்கிகளும் சேர்ந்து கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை புரிந்தால் தெளிவாகும். 1. மத்திய வங்கிகள் பணத்தின் இதயம். ஒவ்வொரு நாட்டிலும் மத்திய வங்கி இருக்கும். உதாரணம், ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அமெரிக்கா, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், பீப்பிள்ஸ் பேங்க் ஆஃப் சீனா. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பணத்தை அச்சிடுவது, பண விநியோகம், வட்டி விகிதம் நிர்ணயிப்பது, பணவீக்கம் கட்டுப்படுத்துவது. அதனால் நாளாந்த பொருளாதாரத்தில் பண ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது மத்திய வங்கிகள். 2. அரசுகள் நேரடியாக பணத்தை அச்சிடுவதில்லை பல நாடுகளில். ஆனால் அவர்கள் வரி வசூல், அரசு செலவுகள், கடன் எடுப்பு இவற்றின் மூலம் பொருளாதாரத்தை இயக்குகின்றனர். உதாரணம், அமெரிக்கா, ஜெர்மன் அரசுகள் பணம் எங்கு செல்கிறது என்பதை முடிவு செய்கின்றன. யார் அதிக சக்தி வாய்ந்தவர்? இதுதான் சுவாரஸ்யமான பகுதி. மத்திய வங்கிகள் பணத்தின் அளவு, வட்டி கட்டுப்பாடு செய்கின்றன. அரசுகள் செலவு, கொள்கை, வரி போன்றவற்றை செய்கின்றது. இருவரும் ஒருவரை ஒருவர் பாதிக்கின்றனர். உதாரணம், அரசு அதிகம் செலவு செய்தால் மத்திய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தும். மத்திய வங்கி வட்டி குறைத்தால் அரசு வளர்ச்சியை அதிகரிக்க முடியும். முக்கிய உண்மை பலர் கவனிக்காதது: மத்திய வங்கிகள் பல நாடுகளில் சுதந்திரமாக இருக்கும். அதாவது அரசியல்வாதிகள் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. நீண்டகால பொருளாதாரத்தை பாதுகாக்க இது செய்யப்படுகிறது. 5. உலக அளவில் யார் தாக்கம் செலுத்துகின்றார்கள்? சில அமைப்புகளும் தாக்கம் செலுத்துகின்றன. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி கடன் கொடுத்து நாடுகளின் பொருளாதார கொள்கையில் தாக்கம் செலுத்தலாம். சுருக்கமாக, யார் என்ன கட்டுப்பாடு செய்கின்றார்கள்? மத்திய வங்கிகள் பண அளவு, வட்டி விகிதத்தை கவனிக்கின்றார்கள். அரசுகள் செலவு, வரி, கொள்கை போன்றவற்றை செய்கின்றார்கள். சர்வதேச அமைப்புகள் கடன், உலக பொருளாதாரம் போன்றவற்றை கவனிக்கின்றார்கள். அதனால் உண்மையில் பணத்தினை அரசுகள்